இவங்களுக்கு வந்து திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய இருக்குப்பா. காதல் திருமணம் இருக்கு. வருஷம் வரக்கூடிய இதுவே வந்து புத்தாண்டே ரிஷபத்துல தானே இருக்கு. அதனால அடுத்த காதல் வந்துடும். அடுத்த காதல் போனியே போ, அடுத்த காதல்ன்ற மாதிரி போயிட்டே இருப்பாங்க அவங்க. புதுசு புதுசா நிறைய அவங்களே தொழில் ஆரம்பிக்கலாமா, பார்க்குற தொழிலாம் ஆரம்பிக்கலாமான்னு தோணுவாங்க. இப்போ வந்து தொழில் அப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது நல்லா இருக்கும். முயற்சி போடணும். கண்டிப்பா உங்களோட லக்கு உங்களுக்கு கை கொடுக்க முடியும். கடந்த ஆண்டு வந்து நல்லாவே ரிஷபத்துக்கு உடல் ரீதியா பிரச்சனை நிறைய கொடுத்துருச்சு. அப்படின்னு பார்த்தா என்ன வியாதினே தெரியாம உடம்பு முடியாமலாம் கஷ்டப்பட்டாங்க. அதெல்லாம் இந்த வருடம் கண்டிப்பாக கிளியர் ஆயிடும். ஆனாலுமே நம்ம 2026 புத்தாண்டு ரிஷபராசினியர்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அவங்களுக்கு நல்ல காலம் தான். அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய போராட்டத்துக்கு அப்புறம்லாம், ஏன்னா அவங்க உடல் ரீதியா நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த போராட்டத்துக்குள்ள இருந்து எல்லாமே இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய காலம். ரொம்ப ஸ்ட்ராங்கா திரும்ப எழுந்து வந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி எழுந்து வந்துருவாங்க. இப்போ நிறைய பேர் வந்து ரிஷபராசினியர்களே வந்து திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய இருக்குப்பா. காதல் திருமணம் இருக்கு. காதல் திருமணம்லயே வந்து பிரேக்கப் எல்லாம் ஆயிட்டு இருந்தா அடுத்த காதல் வந்துடும். ஏன்னா இந்த வருஷம் வரக்கூடிய இதுவே வந்து புத்தாண்டே ரிஷபத்துல தானே இருக்கு. அதனால அடுத்த காதல் வந்துடும். அடுத்த காதல் போனியே போ, அடுத்த காதல்ன்ற மாதிரி போயிட்டே இருப்பாங்க அவங்க. எண்டே இல்லை. ஆமா, ரிஷபம் பொறுத்த வரைக்கும் அதுதான். ரிஷபம் வந்து எதுக்குமே அஞ்சவே அஞ்சாது. அதோடைய குணமே அப்படிதான். அவங்க எதையுமே ஒரு ஹார்ட் ஃபீலிங்கா எடுத்துக்க மாட்டாங்க. டேக் இட் ஈஸி அப்படின்ட்டு போற கேரக்டர் யாருன்னா ரிஷபம் தான். அதுலயும் ரோகிணி எல்லாம் அப்படிதான். அவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா அந்த வாயிலேயே வடை சுடுவாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் அப்படிதான். தயவுசெய்து கமெண்ட் திட்டாதீங்கன்னு, அதோட கேரக்டர் அப்படிதான். அவங்க அப்போ எந்த விஷயத்தையும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மன ரீதியாவும் கஷ்டப்பட்டாலும் கையில 10 காசு இல்லைன்னா கூட பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. காலத்தை ஓட்டிடுவாங்க. இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாள் ப்ராஜெக்ட் போட்டு வச்ச ஒர்க் எல்லாத்தையும் சாதிச்சிருவாங்க. என்ன அவங்க குடும்பத்துல பெரியவங்க கிட்ட பேசும்போது மட்டும் கவனம் வேணும். அதனால உங்க குடும்பம் பிரியறதுக்கான வாய்ப்பு. குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குமா? குழந்தை பாக்கியம் இருக்கு. முதல் குழந்தை இருக்கிறவங்க 2வது குழந்தைக்கு இது பண்ணலாம். இல்ல 2 குழந்தை இருக்கு, 3வது குழந்தை பொண்ணு வேணும்ன்றவங்க பண்ணலாம். கண்டிப்பா பாக்கியம் தான் இருக்கு. ஓகே, சூப்பர். வந்து நிறைய பேர் வந்து வேலை, ஒரு நல்ல வேலை கிடைச்சாலே போதும் அப்படின்னு தேடிட்டு இருப்பாங்க. வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்பு இருக்கிற வேலையை முதல்ல அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை அப்படியே நீங்க வேற மாற போறீங்கன்னு வச்சுக்கோங்க. புது வேலைக்கு போறீங்கன்னா இந்த வேலையை விடாம கையில வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. இந்த வேலையை விட்டுட்டு அங்க போனீங்க அப்படின்னா நீங்க ஒரு பிரேக் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்ப திரும்ப என்ன பண்ணுவீங்கன்னா இதே சம்பளத்துக்கு தான் அங்க போய் உட்காருவீங்க. அதோட ஐக் சம்பளத்துக்கு போக மாட்டீங்க, அதே சம்பளத்துக்கு. அதனால இருக்கிற வேலையில இருந்துகிட்டே கண்டினியூ பண்ணிட்டே பண்ணுங்க. ஓகே, வேலை வாய்ப்பெல்லாம் இருக்கு. புதுசு புதுசா நிறைய அவங்களே தொழில் ஆரம்பிக்கலாமா, பார்க்குற தொழிலாம் ஆரம்பிக்கலாமான்னு தோணுவாங்க. ஓகே. இப்போ வந்து தொழில் அப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அதான் சொல்ல, பார்க்குற தொழிலாம் ஆரம்பிக்கணும்னு தோணும் உங்களுக்கு. பார்க்கறது எல்லாமே சாப்பிடணும்னு தோன்ற மாதிரி பார்க்கறது எல்லாமே ஆரம்பிக்கணும்னு தோணும். ஓகே. பண வரவு எப்படி இருக்கும்? பண வரவு அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ற அளவுக்கு பணம் வரும். ஓகே. பணம் இல்லைன்ற மாதிரி இல்லை. டே டு டேக்கு என்னென்ன பணம் தேவையோ அதை பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு பணம் வரும். ஆனா வயதுக்கு ஏற்ப, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ரிஷபராசியில 1 வயது குழந்தையும் இருக்கும், 60 வயது 70 வயது ஆளும் இருப்பாங்க. அவங்களுடைய வயதிற்கு ஏற்ப, தசாபுத்திக்கு ஏற்ப காலங்கள் பலன்கள் மாறும். ஏன்னா 3ல ராகுவும் கேதுவும் இருக்கிறது வந்து நமக்கு நல்ல விஷயம் தான். 3, 10ன்னு சொல்றது எல்லாமே வந்து நம்ம 10ஆம் இடம் தொழில் சொல்லக்கூடிய இடம். தொழில் நல்லா நடந்துச்சாலே நமக்கு பணம் வரும் ஆட்டோமேட்டிக்கா. ஆனா அந்த பணம் எல்லாமே பெரும் பணமா இருக்குமானா பெரும் பணமா இருக்கா, லிக்விட் கேஷா தான் இருக்கும். ஒரு விஷயத்த அசட்டா சேர்க்கணும் கொள்ளணும் அப்படின்னும் போது அவங்க சுயஜாதகத்தை கம்பேர் பண்ணும்போது தான் தெரியும். பொதுவா பார்க்கும்போது பணம் வரும். அவங்களுடைய அன்றாட நீடுக்கு என்ன தேவை, தேவைக்கு என்ன பணமோ அந்த பணம் வரும். ஓகே. இப்ப நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதிட்டு காத்துட்டு இருப்பாங்க இல்லையா? அதுல வந்து ரிஷபராசினியர்களுக்கு இது எப்படி இருக்கும்? அவங்களோட எஜுகேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். இவ்வளவு நாள் குழந்தைங்க படிக்கல, மந்தமா இருக்காங்க, படிச்ச விஷயத்த விட்டுட்டாங்க, ஒரு எக்ஸாம்ஸை விட்டுட்டாங்கன்றவங்க எல்லாருக்குமே இந்த வருடம் நல்லாவே இருக்கும். அதுக்கான முயற்சி கண்டிப்பா எடுங்க. முயற்சி எடுக்காம படிக்காம நான் போய் ரிஷபராசிக்காரங்க எழுதிட்டு எனக்கு மார்க் வரலையான்னு கேட்கக்கூடாது. படிக்கணும், முயற்சி போடணும். கண்டிப்பா உங்களோட லக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் ஒண்ணு. அதே மாதிரி ஃபாரின் ரிலேட்டடா இந்த ரிஷபராசிக்காரங்க ஃபாரின் போய் படிக்கணும், ஃபாரின் போய் வேலை பார்க்கணுன்றவங்களுக்கு சக்சஸ். அதை வந்து முயற்சி பண்ணலாம். ஓகே. நிறைய பேர் வந்து காதலுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம காதல் இந்த தடவையாவது சக்சஸ் ஆயிடுமா, திருமணத்துக்கு முடிஞ்சிருமா அப்படின்னு. இப்போ காதல் கல்யாணத்துக்கான வாய்ப்பு இருக்கா? அவங்க ஆசை அனைத்துமே நிறைவேறும். கல்யாணத்தை பொறுத்தவரை அவங்க ஆசை அனைத்துமே நிறைவேறும். அது காதலாக இருந்தாலும் சரி, லவ் மேரேஜ் ஆக இருந்தாலும், அரேஞ்ச் மேரேஜ் ஆனாலும் ரிஷபத்துக்கு கல்யாணம் கைகூடும். ஓகே. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணிடுவாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால டிவோர்ஸ் ஆயிடும். இப்போ வந்து மறுமணத்துக்காக காத்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்?
பண்ணலாம். செகண்ட் மேரேஜ், தேர்ட் மேரேஜ் கூட பண்ணலாம். ஆனா அதற்கான பாசிபிலிட்டி செக் பண்ணி பண்ணுங்க சுய ஜாதகத்துல. பட் ரிஷபத்துக்கு பொதுவாவே இந்த வருடம் கல்யாணத்துக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கல்யாணம் நடந்துரும். ரிஷபம் பொறுத்தவரைக்கும் ரிஷபத்துலலாம் கல்யாணம் ஆகாமலாம் இருக்காது. இந்த மிதுனம்ல கொஞ்சம் கல்யாணமா திருவாதிரைலாம் கல்யாணம் ஆகாம இருக்கும். கன்னி, சிம்மம், மகரம் இதெல்லாம் தான். ஆனா ரிஷப பொறுத்தவரைக்கும் கல்யாணம் ஆகாமலாம் இருக்க கல்யாணம் ஆயிடும். ஓகே. அவங்க இந்த 90ஸ் கிட்லாம் பார்த்தீங்கன்னா ரிஷபத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. மத்த ராசியில வேணாலும் இருப்பாங்க. ஆனா 1, 2ன்னு இருக்கும்போது இருக்கும். ஏன்னா ரிஷபத்த பொறுத்தவரைக்கும் ஒரு கல்யாணம்லாம் செட் ஆகாது. 2 கல்யாணம், 3 கல்யாணம் போயிட்டே இருக்கும். அதனால ஓகே. பண்ணலாம். ஓகே. அதுக்கான அமைப்பெல்லாம் கிடைச்சிரும். சூப்பர். கடன்ல இருந்து வெளியில வர்றதுக்கான யோகம் இருக்காமா? அது பிசினஸ் நல்லா நடக்கும்போதே நமக்கு பண தேவை இருக்குல்ல. அந்த பண ம். தேவைய வச்சு கடன் அடைச்சுக்கலாம். அத மணி மேனேஜ்மென்ட் கண்டிப்பா ப்ராப்பரா பண்ணும்போது, நீங்களும் ஏதாவது ஒரு அசெட்ல சேர்த்து அசெட் மாதிரி ஏதாவது ஒரு இதுல போட்டு வச்சீங்கன்னா யூஸா இருக்கும். இல்ல நான் வர பணத்த ஜாலியா அன்னைக்கே என்ஜாய் பண்ணிட்டு செலவு பண்ணிட்டு போவேன்னா, பின்னாடி மாட்டிப்பீங்க. நான் ரிஷபத்துக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் அதுதான். வர பணத்த சேமிச்சு வச்சுங்க. ஒரு கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ரூ. 100 வருதா, அதுல ஒரு ரூ. 20வாவது ஏதோ ஒரு இதுல போட்டு சீட்டு கட்டுறதோ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சேர்த்து வச்சுக்கலாம். ஓகே. இப்ப நீங்க சொன்னீங்க ஜாலியா இருப்பாங்க அப்படின்னு. நெறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். நெறைய ஊர் சுத்தணும், வெளிநாடுகளுக்கு போகணும், ஜாலியா இருக்கணும் அப்படின்னு. அப்படின்ற ஒரு ஆசை ரிஷபராசிக்கு இருந்தா அது நிறைவேறுமா? கண்டிப்பா. அதான் சொன்னேன். ஃபாரின் டூர் நெறைய போவாங்க. படிக்கிறதுக்காக போவாங்க. ஓகே. கல்யாணம் ஆயி இதுக்காக ஹனிமூனுக்காக போவாங்க. அதுக்கப்புறம் ஜாப்ல இருக்கிறவங்க அங்க வந்து ஜாபுக்காக அப்ளை பண்ணி போவாங்க. ரிஷபம் முக்காவாசி இந்த வாட்டி ஃபாரின் ட்ரிப்ஸ் நெறைய போவாங்க. ஓகே. இப்போ உடல் நலன்ல அவங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னா, எந்த மாதிரியான சிச்சுவேஷன ஹேண்டில் பண்ணுவாங்க? இந்த வருடம் வந்து ரிஷபத்துக்கு பெருசா மேஜர் ப்ராப்ளம் குடுக்காது. ஏன்னா கடந்த ஆண்டு வந்து நல்லாவே ரிஷபத்துக்கு உடல் ரீதியா பிரச்சனை நெறைய குடுத்துருச்சு ரிஷபத்துக்கு. ஓகே. அவங்க நல்லா இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா முதுகு புடிச்சிச்சுன்னுவாங்க. திடீர்னு பார்த்தா இந்த ஷோல்டர் புடிச்சிச்சுன்னுவாங்க. திடீர்னு பார்த்தா என்ன வியாதின்னே தெரியாம உடம்பு முடியாமலாம் கஷ்டப்பட்டாங்க. அதெல்லாம் இந்த வருடம் கண்டிப்பாவே கிளியர் ஆயிடும். ஓகே. ஆனாலுமே நம்மளுடைய உணவு பழக்கவழக்கத்த கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். சின்னதா ஏதாவது இருக்குன்னா செக் பண்ணிக்கலாம். மத்தபடி ஓகே. ரிஷபம் பொறுத்தவரைக்கும் உடல் ஆரோக்கியமா தான் இருக்கும். ஓகே. ரிஷபராசினியர்கள் மிக கவனமா இருக்கக்கூடிய விஷயம் எது? குடும்பத்துல பேசம்போது வாய கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கணும். 1. 2வது யாராவது பேராசை காமிச்சு இத பண்ணாங்கன்னா, அதுல கொஞ்சம் சேஃபா இருந்துக்கணும். இது 2த்துல அவங்க கவனமா இருந்தாலே போதும். ஓகே. இல்ல அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமா வந்து கவனிச்சு பேசணும். இல்லன்னா குடும்பம் சிதறிடும். குடும்பத்துல பிரிவினை வந்துரும். அது குடும்பமாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், பார்ட்னராக இருக்கட்டும், பிசினஸ் பண்ற இடத்துல இருக்கட்டும், பிசினஸ் பண்ற கஸ்டமர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? அது எல்லாமே போயிடும். ரிஷபராசினியர்கள வந்து நீங்க போய் இந்த தெய்வத்த கும்பிடுங்க. உங்களுக்கு வந்த பிரச்சனை எல்லாம் வந்த வழியே போயிரும்னா, எந்த தெய்வத்த அவங்க கெட்டியமா பிடிச்சுக்கணும்? சுக்கிர பகவான். சுக்கிர பகவான்றது மகாலட்சுமி தாயார வணங்கிக்கலாம். பௌர்ணமி பௌர்ணமி வரக்கூடிய நாள் அன்னைக்கும் அவங்க சந்திரன வழிபாடு எடுத்துக்கும்போது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். ஓகே. சூப்பர் மேம். சூப்பர்.